வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வந்து எங்கட ஊரில் நல்ல மழை. மாடுகள் எல்லாம் பட்டியிலிருந்து ஓடுது. இன்றைக்கு நாம் வந்து கச்சாங்காணிக்கு போகிறோம் உறவுகளே. பார்த்தீங்களா தெரியும், இன்றைக்கு எங்கட கச்சாங்காணிக்கு தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்போ ரோட்டில் வந்து கணக்க மாடுகள் போகுது. இதான் நம்ம கிராமம், நம்ம ஊர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, மழை மழை நொறுக்கி தள்ளுது. நல்ல விஷயம், மழை பெய்யணும். அதான் எங்கட இது நாங்களும் கச்சானுங்கால வயல்கள் நிறைய கஷ்டப்பட்டதுகளுக்கு மழை தான் முக்கியமாக தேவை. அப்படி இருந்தும் நாம் வந்து கச்சாங்காணிக்கு போகிறோம். இன்றைக்கு வேலை இல்லை. அப்போ கச்சாங்காணிக்கு எங்கட மாமா தான் நிற்கிறவர், அவர் இன்றைக்கு போக மாட்டார். அப்போ நான் போகிறேன். போய் இப்போ குரங்கு வராது, மழைக்குள்ளே குரங்கு வராது. மழை விட்ட உடனே சரண்டு ஓடி வருங்கள். இங்கே பாருங்க கச்சாங்காணிக்க வந்து காகங்கள் இறங்கி மேய்ஞ்சி கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க கட்டையிலே ஒன்று இருக்குது. இந்த இருக்கணும். இதான் எங்கட கச்சான்காணி. சரியோ, நான் வெளியில் வேலையன்றபடியா நான் அடிக்கடி கச்சாங்காணிக்கு வாரையில் எங்கட மாமா தான் நிற்பேர். இதில் இருந்து நாங்கள் போட்டுருக்குறோம். மழை வந்தால் எனக்கு உண்மையிலேயே பிடிச்சோண்டு இப்படி கச்சாங்காணிக்க நிற்கணுமென்று எனக்கு ஆசை. வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இப்போ என்ன கதைக்கு வந்து நான் சொன்னால், இன்றைக்கு உழைப்பில்லை. ஆனால் நான் வந்து இப்போ எங்களோட மாமா போட்ட கச்சாங்காணிக்கு வந்தேன். கச்சாங்காணிக்கு வந்தேன்னு சொன்னால் எங்கள் மனுஷின்ற அப்பா போட்டவர். அப்போ அந்த காணிக்கு வந்து நான் என்ன சொன்னால், குரங்கு மழை விட்டுதுன்னு சொன்னால் குரங்கு வந்துடும். அப்போ இன்றைய கடைக்கு நான் போவேல. என்ன காரணம்னு சொன்னால், இங்கே மழை கடுமையாக பெஞ்சேண்டா தெரியும் தானே, போவேல. அது போனாலும் என் அவான்ஸ் இப்போ எனக்குண்டு இல்லை, நிறைய பேருக்கு உழைப்பு வராது. அது இந்த மழை காலத்தில் அப்படித்தான் எல்லாருக்கும் வந்து ஒரு கஷ்டம் வரும். அப்போ நான் வந்து காணிக்கு வந்தேன். அப்போ இன்றைக்கு வந்து உண்மையிலே மனசு வந்து கடும் சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிக்கிறது, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு உண்மையில் இப்படி இந்த காணிகள் தோட்டம் இப்படி தான் எனக்கு பிடிக்கும். அப்போ இன்றைக்கு வந்து நான் வீட்டை சொல்லி போட்டு காணிக்கு போகிறேன்னு போட்டு வந்துட்டேன். அப்படியே சந்தோஷமாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த வந்து இப்படி எஞ்சால பாருங்க, கொஞ்சம் தூரிக்கொண்டு இருக்குது. மழை வந்து இங்கே தூரிக்கொண்டு இருக்குது. எனக்கு வந்து மேலே நான் கதைக்கிறத விட இன்றைக்கு காணிங்க காட்டுறது தான் விருப்பமாக இருக்குது. அதில் சிவப்பாக தெரியுது பாருங்க, இந்த அதில் சிவப்பாக தெரியுது பாருங்க, அதான் சுடலைக்கு முன்னு தான் காணி. சாவைக்குள்ளே இதுக்குள்ளே செத்தப்பட்டா தூக்கிக்கொண்டு அதுக்கு சாப்பிட்டு விடலாம். அப்படித்தானே? மழையை பாருங்க, மழை இனி மாரி காலம் மழை தான். இந்தாட கதான் சுடலையே. கடைசியாக நாங்கள் போய் கிடக்க போகிற இடம் அதுதான். அந்த சிவப்பாக தெரிகிற அதுக்குள்ளேயும் போட்டு எரிப்பாங்க. வேறு வழி இல்லை, உண்மை அதுதான்.
காசு பணத்தை விட இதான் உண்மை. இங்கே பாருங்க, இங்கே இதான் உண்மையே.